ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் நம்ம CBSE சிலபஸ் சயின்ஸ் சாப்டர் 5 லைஃப் ப்ராசஸஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்லேருந்து நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது கொஞ்சம் பெரிய லெசனுங்கிறதுனால நான் பார்ட் பை பார்ட்டாக வீடியோ அப்லோட் பண்ணுறேன். How do we tell the difference between what is alive and what is not alive? நம்ம எப்படி சொல்கிறது? அதாவது இப்போது ஒரு பொருள் அது உயிரோடு இருக்கா இல்லை உயிரோடு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்படி சொல்வோம்? If we see a dog running or a cow chewing cud or a man shouting loudly on the street, we know that these are living beings. இப்போது ஒரு டாக் ஓடுது, ஒரு மாடு சாப்பிடுது, அப்புறம் ஒரு மேன் தெருவில் கத்துறான், ஷவுட் பண்ணுறான். இதெல்லாம் வச்சு நமக்கு தெரியும் இவங்கெல்லாம் லிவிங் பீயிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. வாட் இஃப் த டாக் ஆர் த கவ் ஆர் த மேன் வேர் அஸ்லீப்? இதெல்லாம் பண்ணுறாங்க, அதனால இவங்க உயிரோடு இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுது. ஆனால் இதுவே அவங்க தூங்கிட்டு இருந்தாங்கன்னா உங்களுக்கு எப்படி தெரியும்? we would still think that they were alive, but how did we know that? அப்பயும் உங்களுக்கு தெரியும், நீங்கள் சொல்வீங்க அவங்க உயிரோடு தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அப்போ எப்படி நீங்கள் சொல்கிறீங்க? we see them breathing and we know that they are alive. அவங்க ப்ரீத் பண்ணுறாங்க, அதை வச்சு நீங்கள் அலைவ், அவங்க உயிரோடு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறீங்க. வாட் அபவுட் பிளான்ட்ஸ்? இப்போ ஹியூமன் பீயிங்ஸ், அனிமல்ஸ்லாம் நம்ம சொல்லிட்டோம். பிளான்ட்ஸை நீங்கள் எப்படி சொல்வீங்க? how do we know that they are alive? நமக்கு எப்படி பிளான்ட்ஸ் உயிரோடு இருக்குன்னு தெரியும்? we see them green, some of us will say. கொஞ்சம் பேர் சொல்லுவோம் அது பச்சையாக இருக்குது, அதனால் அது அலைவாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். பட் வாட் அபவுட் பிளான்ட் தட் ஹாவ் லீவ்ஸ் ஆஃப் கலர்ஸ் அதர் தேன் க்ரீன்? இதுவே பிளான்ட்ஸ் க்ரீனை தவிர மற்ற கலரில் இருந்தால் அதை எப்படி சொல்கிறது? அதை என்னன்னு சொல்வீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. they grow over time, so we know that they are alive. அவங்க டைம் பை டைம் அவங்க வளர்ந்துக்கிட்டே இருப்பாங்க. பிளான்ட்ஸ் வளர்ந்துக்கிட்டே இருக்கும். அதை வச்சு நம்ம கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க அது உயிரோடு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இன் அதர் வேர்ட்ஸ், we tend to think of some sort of movement, either growth related or not, as common evidence for being alive. இன்னொரு வார்த்தை, அதாவது இன்னொரு சென்டென்ஸில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, அவங்க எப்படி உயிரோடு இருக்காங்கன்னா, அவங்களுடைய க்ரோத் மூமெண்ட் இருக்கும். அவங்க பாடியில் மூமெண்ட் இருக்கும். பிளான்ட்ஸோட பாடியில் எய்தர் க்ரோத் ரிலேட்டட், ஒன்று க்ரோத் ரிலேட்டடாக இருக்கலாம், இல்லைனா வேறு ஏதாவது காமன் எவிடன்ஸ், அதை வச்சு நம்ம அது உயிரோடு இருக்குன்னு சொல்லலாம். பட் அ பிளான்ட் that is not visibly growing is still alive, and some animals can breathe without visible movement. ஆனால் பிளான்ட்லேயுமே கொஞ்சம் பிளான்ட் க்ரோ ஆகிறது அது க்ரோவாலாம் ஆகவே ஆகாது, குட்டியாகவே தான் இருக்கும். ஆனாலும் அது உயிரோடு தான் இருக்குது. இதே இது சம் அனிமல்ஸ் ப்ரீத் பண்ணுறது நமக்கு தெரியாது, ஆனாலும் அது உயிரோடு தான் இருக்கும். ஸோ யூஸிங் விசிபிள் மூமெண்ட் ஆஸ் த டிஃபைனிங் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் லைஃப் இஸ் நாட் எனஃப். அதாவது இந்த மாதிரி கண் பார்வையில் அதோட மூமெண்ட்டை வச்சு நம்மளால் அது உயிரோடு இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த மூமெண்ட் இட்ஸ் நாட் எனஃப் டு டிஃபைன் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் லைஃப். ஓகேவா? Movements over very small scales will be invisible to the naked eye. Movements of molecules, for example. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, மூமெண்ட்ஸ் ஓவர் வெரி ஸ்மால் ஸ்கேல்ஸ், ரொம்ப சின்ன சின்ன மூமெண்ட்லாம் நம்மளுடைய வெறும் கண்ணுக்கு தெரியாது. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் மூமெண்ட்ஸ் ஆஃப் மாலிக்யூல்ஸ் மூமெண்ட் ஆகிறத நம்மளால் நம்மளோட நேக்கட் ஐயால் பார்க்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், இஸ் திஸ் இன்விசிபிள் மாலிகுலர் மூமெண்ட் நெசசரி ஃபார் லைஃப்? இந்த இன்விசிபிள் மாலிகுலர் மூமெண்ட் நம்ம லைஃப்க்கு நெசசரியா? If we ask this question to professional biologists, they will say yes. இந்த கொஷினை நம்ம ஒரு ப்ரொஃபஷ்னல் பயாலஜிஸ்ட்டை கேட்டோம் அப்படின்னா அவங்க எஸ்ன்னு தான் சொல்லுவாங்க. இன்ஃபேக்ட் வைரஸஸ் do not show any molecular movement in them until they infect some cell, and that is partly why there is a controversy about whether they are truly alive or not. இன்ஃபேக்ட் வைரஸ் எந்த வித மாலிகுலர் மூமெண்ட்டையும் காமிச்சிக்காது until they infect some cell. ஏதாவது ஒரு செல்லை அது இன்ஃபெக்ட் பண்ணுற வரைக்கும் அதோட மூமெண்ட் அதோட மாலிகுலர் மூமெண்ட் நமக்கு தெரியாது. and that is partly why
there is controversy about whether they are truly alive. அதை வச்சு தான் நமக்கு தெரியுது இது மாதிரி இவங்க வந்து அந்த அந்த மாலிகுலர் மூமெண்ட்ஸ் தான் தெரியுது இது வந்து ட்ரூலி அலைவ் ஆர் நாட். ஓகே, why molecular movements needed for life? இந்த molecular movements வந்து நம்ம லைஃப்க்கு எதுக்காக important needed? We have seen in earlier classes that living organisms are well organized structures. They can have tissues have cells have smaller components in them and so on. சின்ன கிளாஸ்லலாம் நம்ம படிச்சிருப்போம். இது மாதிரி ஒரு லிவிங் ஆர்கானிசம்க்கு வந்து அது நல்லா வெல் ஆர்கனைஸ்டான ஸ்ட்ரக்சர் இருக்கும். நல்லா ப்ரிப்பேர்டாக செஞ்சு வச்ச ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கும். தே கேன் ஹேவ் டிஷ்யூஸ், அது டிஷ்யூஸ் இருக்கும். அந்த டிஷ்யூஸில் செல்ஸ் இருக்கும். செல்ஸுக்கு வந்து ஸ்மாலர் காம்போனன்ட்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் இன்னும் போயிட்டே இருக்கும், இன்னும் நிறையா இருக்கும். Because of the effects of the environment, this organized ordered nature of living structures is very likely to keep breaking down over time. Because of the effects of environmentோட எஃபெக்டால் தான் இந்த ஆர்கனைஸ்டு மேனர், அதாவது அந்த டிஷ்யூக்கு அப்புறம் செல்லுக்கு அப்புறம் ஸ்மாலர் காம்போனன்ட்ஸ் இதெல்லாம் ஆர்டர்டு நேச்சர் இந்த மாதிரி ஆர்கனைஸ்டான மேனரில் இருக்குது. இஸ் வெரி லைக்லி டு கீப் பிரேக்கிங் டவுன் ஓவர் டைம். இது வந்து அப்படியே பிரேக் ஆகி மறுபடியும் புதுசு வந்துக்கிட்டே இருக்கும். இஃப் ஆர்டர் பிரேக்ஸ் டவுன் த ஆர்கானிசம் வில் நோ லாங்கர் பி அலைவ். இப்போ வந்து இது வந்து மொத்தமாக உடஞ்சிருச்சுன்னா அந்த ஆர்கானிசம், அந்த உயிர் வாழ்கிற ஆர்கானிசம் வந்து அதுக்கப்புறம் வந்து உயிரோடு இருக்காது. வில் நாட் லாங்கர் பி அலைவ். ஸோ லிவிங் கிரியேச்சர்ஸ் மஸ்ட் கீப் ப்ரிப்பேரிங் மெயின்டைனிங் தேர் ஸ்ட்ரக்சர்ஸ். அதனால் அந்த லிவிங் கிரியேச்சர் வந்து அதோடைய செல்லு டிஷ்யூ எல்லாத்தையும் ரிப்பேர் பண்ணி மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதோட ஸ்ட்ரக்சரை. சின்ஸ் ஆல் தீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் மாலிக்யூல்ஸ், தே மஸ்ட் மூவ் மாலிக்யூல்ஸ் அரவுண்ட் ஆல் த டைம். என்னதான் இருந்தாலும் இந்த ஸ்ட்ரக்சர் எல்லாமே மாலிக்யூலால் மேடாக இருந்தாலும் அந்த மாலிக்யூல் வந்து மூவ் ஆகிக்கிட்டே இருக்கணும், எல்லா டைமும் மூவ் ஆகிக்கிட்டே இருக்கணும். What are the maintenance processes in living organism? Let us explore. இந்த லிவிங் ஆர்கானிசமில் மெயின்டெனன்ஸ் ப்ராசஸ் வந்து என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இனி பார்ப்போம். வாட் ஆர் லைஃப் ப்ராசஸஸ்னால் என்னது? The maintenance functions of living organism must go on even when they are not doing anything particular. The maintenance function, அதாவது இந்த லிவிங் ஆர்கானிசமோட மெயின்டெனன்ஸ் ஃபங்க்ஷன் வந்து நடந்துக்கிட்டே தான் இருக்கணும். அது வந்து ஒரு பர்டிகுலர் தே ஆர் நாட் டூயிங் எனிதிங் பர்டிகுலராக எதுவும் பண்ணலைனாலும் அது ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும், மெயின்டெனன்ஸ் ஃபங்க்ஷன். ஈவன் வென் தே ஆர் ஜஸ்ட் சிட்டிங் இன் கிளாஸ், ஈவன் இஃப் வி ஆர் ஜஸ்ட் அஸ்லீப், திஸ் மெயின்டெனன்ஸ் ஜாப் ஹேஸ் டு கோ ஆன். நம்ம கிளாஸ்லேயே உட்காந்துருந்தாலும் நம்ம தூங்கவே செஞ்சாலும் இந்த மெயின்டெனன்ஸ் ஜாப் வந்து நடந்துக்கிட்டே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. The processes which together perform this maintenance job are life processes. இந்த மெயின்டெனன்ஸ் ஜாப் வந்து அது நடந்துக்கிட்டே இருக்குதுல்ல, இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் லைஃப் ப்ராசஸஸ்ன்னு சொல்கிறாங்க. இது வந்து இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. The processes which together form this maintenance job are life processes. Since these maintenance processes are needed to prevent damage and breakdown, energy is needed for them. இந்த மாதிரி இந்த மெயின்டெனன்ஸ் ப்ராசஸ், ஒரு ப்ராசஸ் நடக்கணுன்னாலே அதுக்கு வந்து எனர்ஜி வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த மெயின்டெனன்ஸ் ப்ராசஸ் வந்து நடக்கிறதுக்கும் அதுக்கு வந்து ஒரு மெயின் எனர்ஜி வந்து தேவைப்படுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. திஸ் எனர்ஜி கம்ஸ் ஃப்ரம் அவுட்சைட் த பாடி ஆஃப் த இண்டிவிஜுவல் ஆர்கானிசம். இந்த எனர்ஜி வந்து அவுட்சைட் த பாடி, வெளியே இருந்து நமக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ தேர் மஸ்ட் process to transfer a source of energy from outside the body of the organism, which we call food, to the inside, a process we commonly call nutrition. ஸோ அது வந்து ஒரு ப்ராசஸ் கண்டிப்பாக இருக்கும். என்னதுன்னா வெளியே இருக்கிற எனர்ஜி, அதாவது அவுட் சைட் த பாடி, நம்ம எதை வந்து சாப்பிட்றோம், ஃபுட்டு தான் சாப்பிட்றோம். ஸோ அதை தான் வந்து எனர்ஜி, வெளியேருந்து வர்ற எனர்ஜின்னு சொல்கிறாங்க. அப்புறம் டு த இன்சைட், அ ப்ராசஸ் we commonly call
நியூட்ரிஷன். அந்த ஃபுட்டு வந்து உள்ளே போய் டைஜஸ்ட் ஆனதுக்கப்புறம் தான் அதை வந்து நியூட்ரிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தேர் மஸ்ட் பி ப்ராசஸ் டு ட்ரான்ஸ்ஃபர் அ சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி ஃப்ரம் அவுட் சைட் த பாடி ஆஃப் த ஆர்கானிசம் விச் we call food to the inside, a process we commonly call nutrition. If the body size of the organisms is to grow, additionally raw material will also be needed from outside. இந்த பாடியுடைய சைஸ் வந்து க்ரோ ஆகணும் அப்படின்னா அதுக்கு வந்து அடிஷ்னலான ரா மெட்டீரியலும் வந்து தேவைப்படும், வெளியேருந்து அவுட் சைட் த பாடியிலேருந்து தேவைப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. சின்ஸ் லைஃப் ஆன் எர்த் டிபெண்ட்ஸ் ஆன் கார்பன் பேஸ்ட் மாலிக்யூல்ஸ், மோஸ்ட் ஆஃப் தீஸ் ஃபுட் சோர்சஸ் ஆர் ஆல்சோ கார்பன் பேஸ்டு. இந்த எர்த்தில் இருக்கிற எல்லா லைஃபுமே டிபெண்ட்ஸ் ஆன் கார்பன் பேஸ்ட் மாலிக்யூல்ஸ். ஓகேவா? மோஸ்ட் ஆஃப் தீஸ் ஃபுட் சோர்சஸ், நம்ம சாப்பிட்ற நிறையா ஃபுட் சோர்சஸுமே கார்பன் பேஸ்டு ஃபுட் தான் இருக்குது. Depending on the complexity of these carbon sources, different organisms can be used different kinds of nutritional processes. அதாவது இந்த மாதிரி கார்பன் சோர்ஸை தானே நம்ம டிபெண்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி டிஃப்ரெண்ட் ஆர்கானிசம்ஸ், வேறு ஆர்கானிசம்ஸ் கேன் தென் யூஸ் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் நியூட்ரிஷனல் ப்ராசஸ். இப்போ நமக்கு ஃபுட்டு இருக்கிற மாதிரி அமீபா அப்புறம் வேறு இன்செக்ட்ஸுக்கெலாம் வேறு மாதிரி நியூட்ரிஷனல் ப்ராசஸ் இருக்கும். ஸோ அதுவும் பற்றியும் இந்த லெசனில் கொடுத்துருப்பாங்க. The outside sources of energy could be quite varied since the environment is not under the control of the individual organism. The outside sources of energy could be quite varied. நம்ம அவுட்சைடு வெளியிருந்து வர எனர்ஜி வந்து கொஞ்சம் வேறு மாதிரி இருந்தாலும் since the environment is not under the control of the individual organism, இருந்தாலும் environment வந்து under the control of the individual organism, ஒவ்வொரு ஆர்கானிசம் கண்ட்ரோலில் கிடையாது அந்த environment. These sources of energy therefore need to be broken down or built up in the body and must be finally converted to a uniform source of energy that can be used for the various molecular movements needed for maintaining living structures as well as to kind of molecules the body needs to grow. இந்த சோர்ஸஸ் ஆஃப் எனர்ஜி therefore needed to broken down. இந்த எனர்ஜி வந்து வரணும்னா needed to broken down or build up in the body. நம்ம பாடிக்குள்ளேயே வந்து செல்ஸ் வந்து broken down ஆகும், அப்புறம் பிரேக் ஆகி பில்டப் ஆகும் and must be finally converted to uniform source of energy. அது அப்படியே வந்து எனர்ஜி வந்து அப்படியே ரிலீஸ் ஆக அது ஃபைனலி ஒரு யூனிஃபார்ம் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜியாக மாறிடும். that can be used for the various molecular movements. அது வந்து நிறையா மாலிகுலர் மூமெண்ட்ஸ்க்கு வந்து யூஸ் ஆகும். நீடட் ஃபார் மெயின்டைனிங் லிவிங் ஸ்ட்ரக்சர்ஸ், அந்த ஆர்கனைஸ்ட் மேனரில் அந்த ஸ்ட்ரக்சர் இருக்குது இல்லையா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி டிஷ்யூ செல் அந்த இது வந்து அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு வந்து இந்த மாலிகுலர் மூமெண்ட்ஸ் வந்து உதவும். ஆஸ் வெல் ஆஸ் டு த கைண்ட் ஆஃப் மாலிக்யூல்ஸ் த பாடி நீட்ஸ் டு க்ரோத். அதுக்கப்புறம் வந்து அதே மாதிரி இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒன்று என்னென்னா மெயின்டைனிங் லிவிங் ஸ்ட்ரக்சர்ஸ், அடுத்தது வந்து என்னதுன்னா த பாடி நீட்ஸ் டு க்ரோ, அந்த பாடி க்ரோ ஆகிறதுக்கு தேவையான மாலிக்யூல்ஸ். ஓகேவா? ஃபஸ்ட்டு என்னதுன்னா அந்த யூனிஃபார்ம் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோன்னா இஸ் நீடட் ஃபார் மெயின்டைனிங் லிவிங் ஸ்ட்ரக்சர்ஸ். அதுக்கப்புறம் மாலிக்யூல்ஸ், த கைண்ட் ஆஃப் மாலிக்யூல்ஸ் த பாடி நீட்ஸ் டு க்ரோ. இது ரெண்டு தான். For this, a series of chemical reactions in the body are necessary. இந்த ப்ராசஸ் நடக்கிறதுக்கு நம்ம பாடிக்குள்ளே கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து நிறைய நடக்கும். Oxidizing, reducing reactions are some of the most common chemical means to break down molecules. Oxidizing, reducing reactions அப்படினாலே break down molecules. Oxidizing, reduction reactions, reducing reactions to break down molecules. இது வந்து இம்பார்ட்டண்ட், அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஆக்சிடைசிங் ரெடியூசிங் ரியாக்ஷன்ஸ் வந்து ஒரு மோஸ்ட் காமன் கெமிக்கல் நம்ம பாடிக்குள்ளே நடக்கிறது, மீன்ஸ் டு பிரேக் டவுன் மாலிக்யூல்ஸ். ஃபார் திஸ் மெனி ஆர்கானிசம்ஸ் யூஸ் ஆக்சிஜன் சோர்ஸ்ட் ஃப்ரம் அவுட் சைட் த பாடி. இது நடக்கிறதுக்கு நிறைய ஆர்கானிசம் வந்து ஆக்சிஜனை வந்து ஒரு சோர்ஸாக வந்து யூஸ் பண்ணிக்கும். இந்த ஆக்சிடைசிங் ரெடியூசிங் ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு
ஆக்சிஜனை சோர்ஸாக வந்து நிறையா ஆர்கானிசம் வந்து எடுத்துக்கும். த ப்ராசஸ் ஆஃப் அக்யூரிங் ஆக்சிஜன் ஃப்ரம் அவுட் சைட் த பாடி அண்ட் டு யூஸ் இட் இன் த ப்ராசஸ் ஆஃப் பிரேக் டவுன் ஆஃப் ஃபுட் சோர்ஸ் ஃபார் செல்லுலர் நீட்ஸ் இஸ் வாட் வி கால் ரெஸ்பிரேஷன். அதாவது ரெஸ்பிரேஷன்னா என்னென்னா, இந்த மாதிரி எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு அந்த ஆக்சிடைசிங் ரெடியூசிங் ரியாக்ஷன், அந்த ரியாக்ஷன் நடக்கிறதுக்காக நம்ம சில ஆர்கானிசம் ஆக்சிஜன் எடுக்கும் வெளியிருந்து. அந்த ப்ராசஸ் ஆஃப் அக்யூரிங் ஆக்சிஜன் ஃப்ரம் அவுட் சைட் த பாடி, அதை வந்து அந்த ஆக்சிஜனை வெளியிருந்து எடுத்து அந்த ப்ராசஸ் நடக்கிறதுக்கு, அந்த பிரேக் டவுன் ஆஃப் ஃபுட் ப்ராசஸ் வந்து நடக்கிறதுக்கு நம்ம ஆக்சிஜனை எடுத்து அதை பிரேக் டவுன் பண்ணுற ப்ராசஸ்க்கு பேர் தான் ரெஸ்பிரேஷன். த ப்ராசஸ் ஆஃப் அக்யூரிங் ஆக்சிஜன் ஃப்ரம் அவுட் சைட் த பாடி அண்ட் டு யூஸ் இட் இன் த ப்ராசஸ் ஆஃப் பிரேக் டவுன் ஆஃப் ஃபுட் சோர்சஸ் ஃபார் cellular needs is what we call respiration. In the case of single-celled organism, no specific organs for taking in food, exchange of gases or removal of waste may be needed because the entire surface of the organism is in contact with the environment. இப்போ சிங்கிள் செல்ட் ஆர்கானிசம், ஃபார் எக்ஸாம்பிள் அமீபாவே எடுத்துக்கலாம். அமீபாவுக்கு வந்து ஒரு தனியான ஸ்பெசிஃபிக்கான ஆர்கன்லாம் எதுவுமே கிடையாது. அதாவது சாப்பாடு சாப்பிட்றதுக்கு ஒரு ஆர்கனு, எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ்க்கு ஒரு ஆர்கனு, அப்புறம் ரிமூவல் ஆஃப் வேஸ்ட்டுக்கு ஒரு ஆர்கன், எதுவுமே வந்து தேவை கிடையாது. அதுக்கு ஒரே ஒன்று தான் பிகாஸ் ஏன்னா அதோட என்டையர் சர்ஃபேஸ் ஆஃப் த ஆர்கானிசம், அதோட என்டையர் சர்ஃபேஸுமே வந்து என்விரான்மெண்ட் கூட காண்டாக்டில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பட் வாட் ஹேப்பன்ஸ் when the body size of the organism increases and the body design becomes more complex? இப்போ என்ன நடக்கும்? சப்போஸ் அந்த பாடி ஆஃப் த அமீபா வந்து இன்க்ரீஸ் ஆகுது, இல்லைனா பாடி டிசைன் வந்து கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக ஆகுது அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இன் மல்டி செல்லுலார் ஆர்கானிசம் all the cells may not be in direct contact with the surrounding environment. மல்டி செல்லுலார் ஆர்கானிசம்ஸில் எல்லா செல்ஸுமே வந்து டைரெக்டாக சரௌண்டிங் என்விரான்மெண்ட் கூட காண்டாக்டில் இருக்காது. பட் சிங்கிள் செல் ஆர்கானிசம் வந்து என்விரான்மெண்ட்டில் காண்டாக்டாக இருக்கும். மல்டி செல்லுலார் ஆர்கானிசம் வந்து என்விரான்மெண்ட் கூட டைரெக்டாக காண்டாக்டில் இருக்காது. thus simple diffusion will not meet the requirements of all the cells. அதனால் சிம்பிள் டிஃப்யூஷன் வந்து இந்த இடத்துல வந்து நடக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. We have seen previously how in multicellular organisms various body parts have specialized in the functions they perform. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் மல்டிசெல்லுலார் ஆர்கானிசம் வந்து எப்படி வேரியஸான பாடி பார்ட்ஸ் வந்து தனித்தனி அதோடைய ஃபங்க்ஷனை வந்து பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு சொல்லி பார்த்தோம். We are familiar with the idea of these specialized tissues and with their organization in the body of the organism. அப்புறம் நம்ம வந்து ரொம்ப ஃபெமிலியர் ஆகிட்டோம். அதாவது ஸ்பெஷலைஸ்டு டிஷ்யூ அது என்ன பண்ணும், அப்புறம் வித் தேர் ஆர்கனைசேஷன் இன் த பாடி ஆஃப் த ஆர்கானிசம் அது என்ன பண்ணும், அப்புறம் அதோட ஆர்கனைசேஷன் அது என்னென்னலாம் வேலை பார்க்கும், நம்ம பாடியில் என்னென்னலாம் பண்ணுன்னு சொல்லி நம்ம பார்த்துட்டோம். நமக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். இட் இஸ் தேர்ஃபோர் நாட் சர்ப்ரைசிங் தட் த அப்டேக் ஆஃப் ஃபுட் அண்ட் ஆஃப் ஆக்சிஜன் வில் ஆல்சோ பி த ஃபங்க்ஷன் ஆஃப் ஸ்பெஷலைஸ்டு டிஷ்யூஸ். இது வந்து ஒரு நாட் சர்ப்ரைசிங், அதாவது சர்ப்ரைஸாக இருக்காது. தட் த அப்டேக் ஆஃப் ஃபுட்டு, நம்ம எடுக்கிற ஃபுட்டும் ஆக்சிஜனும் வில் ஆல்சோ பி த ஃபங்க்ஷன் ஆஃப் ஸ்பெஷலைஸ்டு டிஷ்யூஸ். இதுவுமே நம்ம எடுக்கிற ஃபுட்டு, நம்ம எடுக்கிற ஆக்சிஜன், இது எல்லாமே ஃபங்க்ஷன் ஆஃப் ஸ்பெஷலைஸ்டு டிஷ்யூஸ் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. However, this poses a problem since the food and oxygen are now taken up at one place in the body of the organism while all parts of the body need them. இது நமக்கு வந்து ஒரு கொஷின் வரலாம், எப்படி நம்ம சாப்பாடு சாப்பிட்றதும் ஆக்சிஜன் எடுக்கிறதும் ஒரே இடத்துல போய் தான் முடியுது, ஆனால் எல்லா பார்ட்ஸ் ஆஃப் த பாடிக்குமே இது வந்து தேவை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. திஸ் சிச்சுவேஷன் கிரியேட்ஸ் அ நீட் ஃபார் அ டிரான்ஸ்போர்ட்டேஷன் சிஸ்டம் ஃபார் கேரியிங் ஃபுட் அண்ட் ஆக்சிஜன் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் இன் த பாடி. ஸோ இதெல்லாத்தையும், இந்த ஃபுட்டையும் ஆக்சிஜனையும் வந்து ட்ராவல் பண்ணுறதுக்காக நமக்கு ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து தேவை, டிரான்ஸ்போர்ட்டேஷன் சிஸ்டம் வந்து தேவை. திஸ் சிச்சுவேஷன் கிரியேட்ஸ் அ நீட் ஃபார் டிரான்ஸ்போர்ட்டேஷன் சிஸ்டம் ஃபார் கேரியிங் ஃபுட் அண்ட் ஆக்சிஜன் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் இன் த பாடி. When chemical reactions use the carbon source and the oxygen for energy generation, they create byproducts that are not only useless for the cells of the body but could even be harmful. நம்ம கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து எப்படி வந்து கார்பன் சோர்ஸை ஆக்சிஜனையும் அந்த எனர்ஜி ஜென்ரேஷனுக்காக எடுக்குதோ, தே கிரியேட் பை ப்ராடக்ட்ஸ் தட் ஆர் நாட் ஒன்லி யூஸ்லெஸ் ஃபார் த செல்ஸ் ஆஃப் த பாடி.
அதாவது அது வந்து நம்ம இது பண்ணும்போது எனர்ஜி ரிலீஸ் ஆகும்போது அது கூடவே சேர்ந்து ஒரு கெட்ட ப்ராடக்ட்டும் வந்து ரிலீஸ் ஆகும். அது வந்து யூஸ்லெஸ். அது வந்து தேவையே இல்லை செல்லுக்கு. என்னதான் அது தேவையும் இல்லாமல் இருந்தாலும் அது குட் ஈவன் பி ஹார்ம்ஃபுல் ஃபார் அஸ். அது வந்து தேவையும் இல்லை, அதே மாதிரி ரொம்ப வந்து ஒரு ஹார்ம்ஃபுல்லான திங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. When chemical reaction use the carbon source and the oxygen for energy generation, they create byproducts that are not only useless for the cells of the body but could even be harmful. These waste byproducts are therefore needed to be removed from the body and discarded outside by the process called excretion. இந்த மாதிரி வேஸ்ட் பை ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து கண்டிப்பாக ரிமூவ் பண்ணணும் இல்லையா? அது வந்து ஹார்ம்ஃபுல்லுன்னு சொல்லிட்டாங்க. அப்போனா நம்ம பாடியிலேருந்து ரிமூவ் பண்ணணும். அப்படின்னா அதுக்கு வந்து அதை வந்து வெளியே ஏற்றணும். அந்த ப்ராசஸ்க்கு பேர் எக்ஸ்க்ரீஷன். வேஸ்ட் பை ப்ராடக்ட்ஸ் ஆர் தேர்ஃபோர் நீடட் டு பி ரிமூவ்டு ஃப்ரம் த பாடி அண்ட் டிஸ்கார்டட் அவுட் சைட் பை அ ப்ராசஸ் கால்ட் எக்ஸ்க்ரீஷன். அகெயின், இஃப் த பேசிக் ரூல்ஸ் ஃபார் பாடி design in multicellular organism are followed, a specialized tissue for excretion will be developed, which means that the transportation system will need to transport waste away from cells to this excretory tissue. Let us consider these various processes so essential to maintain life one by one. Again, if the basic rules for body design, அதாவது இப்படி நம்ம வந்து இப்படி இதை வெளியேற்றணும் அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னா நம்ம மல்டி செல்லுலார் ஆர்கானிசமில் வந்து அதுக்கும் ஒரு ஸ்பெஷலைஸ்டு டிஷ்யூ வந்து தேவைப்படும், டெவலப் ஆகும். விச் மீன்ஸ் தட் த டிரான்ஸ்போர்ட்டேஷன் சிஸ்டம் வில் நீட் டு டிரான்ஸ்போர்ட் வேஸ்ட் அவே ஃப்ரம் செல்ஸ் டு திஸ் எக்ஸ்கிரேட்டரி டிஷ்யூ. எப்படி வந்து ஆக்சிஜனையும் கார்பன் சோர்ஸையும் வந்து ஃபுட்டையும் வந்து ஒரு ஸ்பெஷலைஸ்டு டிஷ்யூஸ் வந்து எல்லா பார்ட்ஸுக்கும் கொண்டு போச்சோ, அதே மாதிரி இந்த வேஸ்ட்டையும் வந்து ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் டிஷ்யூ வந்து வெளியே கொண்டு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. பை எக்ஸ்கிரீட்டரி டிஷ்யூ. மற்ற டிஷ்யூ எல்லாமே வந்து செல்ஸ் வழியாக டு திஸ் எக்ஸ்கிரீட்டரி டிஷ்யூக்கு வந்து கொண்டு வருது. அதுக்கப்புறம் வந்து இந்த கொஷின் பார்ப்போம். ஒய் இஸ் டிஃப்யூஷன்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலைன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து ஏதாவது ஒரு டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க, நான் அடுத்த வீடியோவில் கிளியர் பண்ணுறேன். நியூட்ரிஷன் வந்து பார்ட் 2ல் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.